எல்லாம் எடுத்தாச்சு. அவர் பார்த்துட்டு போயிட வேண்டியது, அது வரை இருப்போம். பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்த்துக்கிறோம். அவர்னா அவ்வளோ பிடிக்கும், அதனால பார்த்துட்டு போகலாம். நாங்கள் இது மினி பஸ் பிடிச்சிருக்கோம், 30 பேர் வந்திருக்கோம். அண்ணா பார்க்கறதுக்காக தான், அவரோட ஆட்சி வரணும், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். பரவாயில்ல, வெயில இருந்தாலும் பரவாயில்ல, மழையா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வரணும், ஆட்சி அமைக்கணும், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் வருவார், மக்களுக்கு நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு, அதனால நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் புது வாய்ப்பு கொடுக்குறோம் அவருக்கு, பார்க்குறோம்ல, மாற்றி அமைச்சு பார்க்குறோம். நாங்கள் என்ன செய்யறான்னு தெரியும்ல, அதுக்கப்புறம் கண்டினியூவாக அவர் தான் வருவார். ஆமாம், ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தான், அண்ணனுக்கு தான், விஜய் அண்ணனுக்கு தான் ஃபுல் சப்போர்ட். அவர் தான் எம்ஜிஆர், 2வது எம்ஜிஆர். அம்மா போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இவர் கண்டிப்பா வருவார். வந்து முன்னுரிமை சொல்லியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டா எங்கள் ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து 400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். ஒரு உதாரணமாக எங்கள் வீட்டிலேருந்து வெளியே அமைச்சிருக்காங்கன்னா அது தளபதியை நம்பி அமைச்சிருக்காங்க. எங்களுடைய பெண்களுடைய அனைத்து ஓட்டுமே தளபதி வெற்றி கழகம் தான். தளபதி வந்து வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. பொதுவா ஒன்னா போடாம ரெஸ்ட் ரூம் இருக்கு, அப்புறம் தண்ணி வசதி எல்லாமே பிளான் பண்ணி அங்கங்க ஃபுட்டும் கொடுக்குறாங்க, ஜூசஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு பிளானிங். மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0.